Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம மோஷன் பிளாக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் பிளாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்ப்ரைட்னோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மோஷன் பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் மூவ் 10 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ப்ரைட்டை மூவ் பண்ணலாம். அண்ட் டர்ன் பிளாக் யூஸ் பண்ணி அதை ஸ்பின் பண்ணலாம். தென் கோ டு பிளாக் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணலாம். அண்ட் கிளைட் பிளாக் யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணலாம். அண்ட் இருக்க ஸ்க்ராட்ச் பிளாக்ஸில் மோஷன் பிளாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட 10 கேட்டகரிஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 9 தான் இருக்கும். இந்த வேரியபிள்ஸ்குள்ளே இன்னொரு பிளாக் இருக்குது, அது லிஸ்ட் பிளாக். பட் டோட்டலாக 10 கேட்டகரிஸ், அதில் மோஷன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. தென் இந்த மோஷன் பிளாக்ஸ் மீடியம் ப்ளூ கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மீடியம் ப்ளூ கலரில் தான் இருக்குது. அண்ட் இந்த மோஷன் பிளாக்ஸ் ஸ்ப்ரைட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், பேக்ட்ராப்ஸ்க்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ப்ராஜெக்டில் ஒரு கேட் இருக்குது. ஸோ இங்கே எல்லா மோஷன் பிளாக்ஸும் இருக்குது. நான் இந்த ஸ்ப்ரைட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நான் இப்போ இந்த கேட்டை டெலீட் பண்ணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்ட்ராப் ஸ்டேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே மோஷன் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் செலக்டட், நோ மோஷன் பிளாக்ஸ். எப்போவுமே ஸ்டேஜுக்கு எந்த மோஷன் பிளாக்ஸும் இருக்காது, பிகாஸ் பேக்ட்ராப் மூவ் பண்ணாது. ஃபைனலி மொத்தம் 18 மோஷன் பிளாக்ஸ் இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 15 ஸ்டாக் பிளாக்ஸ் அண்ட் 3 ரிப்போர்ட்டர் பிளாக்ஸ். ஸ்டாக் பிளாக்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், மூவ் 10 ஸ்டெப்ஸ்னு ஒரு பிளாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை இன்னொரு பிளாக் கூட மேலேயும் கீழேயும் நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியும். அண்ட் வாட் இஸ் ரிப்போர்ட்டர் பிளாக்? ரிப்போர்ட்டர் பிளாக்குங்கிறது ஒரு வேல்யூவை ரிப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பொசிஷனுங்கிறது ஸ்ப்ரைட்னோட எக்ஸ் வேல்யூவை ரிப்போர்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.